ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் ஹேண்ட், ஓகேங்களா? அந்த பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும்தான். ஸோ ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீடு எல்லாத்துக்குமே இதுதான் காமன், ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும். ஸோ என்னென்னு பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுருக்கெழுத்து முதல் தாள், ஓகேங்களா? மதிப்பீடு செய்வதற்குரிய விதிமுறைகள், ஓகேங்களா? ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. மிக விரைவு தேர்வு அனைத்து நிலைகளும் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், மதிப்பீட்டாளர் முக்கிய பார்வைக்கு விரிவெழுத்தில் எழுதப்பட்ட பகுதிக்கான சுருக்கெழுத்து குறியீடுகள் இருக்குமானால் சுருக்கெழுத்து திறனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 10 மதிப்பெண்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஓவராலாக 10 மார்க் டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. 100ல் 10 மார்க் கொடுத்துருவாங்க. அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் அவுட்லைன் மட்டும்தான் போட்டிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு லெட்டரோ, இங்கிலீஷில் ஒரு வேர்டோ, தமிழில் ஒரு வேர்டோ எழுதிங்க அப்படின்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸில் மாட்டிப்பீங்க. ஸோ அதை வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து 1 மார்க்கு, அரை மார்க்கு, 1/4 மார்க்கு, இந்த மாதிரி 3ஆக பிரிப்பாங்க. இங்கிலீஷில் வந்து 1 மார்க், அரை மார்க் மட்டும்தான், ஓகேங்களா? இப்போ தமிழில் வந்து 1 மார்க்கு, அரை மார்க்கு, 1/4 மார்க், இந்த மாதிரி 3ஆக பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், பிழையுள்ள சொல், எழுத்து, எண் ஆகியவற்றின் கீழ் சிவப்பு மையினால், ஓகேங்களா, அடிக்கோடிட்டு அதன் மேல் முழு பிழையாக இருந்துச்சுன்னா எக்ஸ் குறியாலும், ஒரு மிஸ்டேக் அப்படின்னா எக்ஸ் குறியாலுமே, அரை பிழையாக இருந்தால் ஸ்லாஷ் குறியாலும், கால் பிழையாக இருந்தால் ஓ அந்த மாதிரி குறியாலும் குறிக்கப்பட வேண்டும். முழு பிழைகள், அரை பிழைகள், கால் பிழைகள் ஆகியவை பிழையின் தன்மையான தரப்பில் விளக்கப்பட்டுள்ளன. அது என்னென்ன அப்படின்னு கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்த முழு பிழைகளை கணக்கிடுகையில் பின்னம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் விடப்பட வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6.75, 7.75 மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மிஸ்டேக் தான் எடுப்பாங்க. ஒரு 7.5 மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 7 மிஸ்டேக் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மொத்த 100 மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் சுருக்கெழுத்து திறனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஸோ 100க்கு 10 மார்க் நமக்கு சுருக்கெழு ஸ்ட்ரோக் நமக்கு கொடுத்துருவாங்க அவங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், மீதமுள்ள 90 மதிப்பெண்களில் பிழைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு முழு பிழைக்கும் 1 மதிப்பெண் வீதம் இளநிலை, முதுநிலை மற்றும் மிகு விரைவு தேர்வுகள் 120, 150 மற்றும் 180 சொற்கள் ஆகிய அனைத்து நிலைகளுக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும். ஸோ 10 மார்க் அவங்க கை வைக்க மாட்டாங்க ஸ்ட்ரோக் கொடுத்ததை. 90 மார்க்கில் தான், அதில் 90 மார்க்கில் தான் ஒரு மிஸ்டேக் எது, அரை மிஸ்டேக் எது, கால் மிஸ்டேக் எது, அதில் கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே வரும், சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், மேற்கண்டவாறு வழங்கப்பட்ட விரிவெழுத்துக்கான மதிப்பெண்களோடு சுருக்கெழுத்து திறனுக்காக முழுமையாக வழங்கப்படும் 10 மதிப்பெண்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததா. அதே மாதிரி மொத்த பிழை எண்ணிக்கையும் வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண்களும் விடைத்தாளில் விரிவெழுத்து பகுதியின் கடைசி பக்கத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளதை போன்று குறிக்கப்பட வேண்டும், ஓகேங்களா? ஸோ ஒரு பேஜ் கடைசியில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அவங்க, சரிங்களா? இப்போ எக்ஸ்னா ஒரு மிஸ்டேக்கு, ஸ்லாஷ்னா அரை மிஸ்டேக்கு, ஓனா ஹாஃப் மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு அங்கே பேப்பர் ட்ரான்ஸ்பர் பேப்பர் கடைசியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் மட்டுமே சுருக்கெழுத்து பக்கத்தில் முன் பக்கத்தில் எண்ணாலும் அடைப்பு குறிக்குள் எழுத்தாலும் குறிக்கப்பட வேண்டும். ஃப்ரண்ட் பேஜில் வந்து மொத்த மதிப்பெண்கள் மட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் பேஜில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் பேஜில் மொத்த மதிப்பெண் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நாம் பிழைகளின் தன்மை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம முழு பிழைகள் பார்க்கலாம். முழு பிழை என்னென்ன அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல் அல்லது சொற்கள் எழுதுதல். ஸோ ஒரு வேர்டு சொன்னாங்கன்னா அந்த சொல்லுக்கு பதிலாக வேறு ஒரு சொற்களோ எழுதுனீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வேர்டு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தேவையற்ற சொற்கள் எழுதல், எல்லா சொற்கள் நீங்கள் வந்து எழுதினாலுமே ஒரு மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி பாருங்கள், ஓரிடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ச்சியாக விடப்பட்டிருந்தால் 3 எழுத்துக்களுக்கு ஒரு பிழை வீதம் கணக்கிட வேண்டும். இதில் 2 எழுத்துக்கள் மீதம் வந்தால் ஒரு பிழையாக கருதப்பட வேண்டும். ஒரு எழுத்தே மீதம் வந்தால் அதை விட்டுவிட வேண்டும். ஒரு சொல் மட்டும் விட்டிருந்தால் அது எத்தனை எழுத்துக்கள் கொண்டதாக இருந்தாலும் ஒரே ஒரு பிழையாக பார்த்து கொள்ளவும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அந்த நாளும் அப்படின்னா, இப்போ அந்த பிரிங்க அந்தங்க ஒரு வேர்டு, நாளுங்கிறது ஒரு வேர்டு, சரிங்களா? ஸோ அந்த நாளும் ரெண்டும் சேர்ந்து ஒரே இதாக வராதுங்க. அப்போ அந்த எத்தனை வேர்டு இருக்குது 3, நாளும் எத்தனைக்குது 3. இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒமிஷன் விட்டிங்க அப்படின்னா மொத்தம் 6 எழுத்துக்கு 2 மிஸ்டேக், அதாவது 3 எழுத்துக்கு ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க. இப்போ அவன் வந்தான்னா அவனுங்கிறது ஒன்று, வந்தான், ரெண்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 7 மிஸ்டேக், 7 நாள் 2 மார்க் தான் முடிப்பாங்க.
அவனும் வந்தான்னா 8 வேர்ட்ஸ் வருது உங்களுக்கு. அப்போது 8னா 3 மிஸ்டேக் எடுத்துப்பாங்க. 3 லெட்டருக்கு ஒரு மிஸ்டேக்கு, ஓகேங்களா? அப்போது 3 3க்கு 1 6க்கு 2 2 ரிமைனிங் இருக்கலாம், 2க்கு ஒரு மிஸ்டேக் எடுப்பாங்க, சரிங்களா? அதே பாருங்கள் தொழிலாளர்களுக்கு இது வந்து ஃபுல்லாக ஒரே வேர்டு தான். இந்த ஃபுல்லாக ஒரே வேர்டு விட்டிங்கனாலுமே இதுக்கு ஒரே மிஸ்டேக் தான். ஸோ அதனால் வந்து இங்கே தமிழை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக மிஷின் விட்டு பழகாதீங்க. ஒரு வேர்டு தெரியலன்னா ரொம்ப பெரிய வேர்டுனா விட்டுருங்க, அதுக்கு ஒரே மிஸ்டேக் தான் எடுப்பாங்க. அதை விட்டு அடுத்தடுத்த வேர்டு ஈஸியாக எழுத ட்ரை பண்ணுங்கள். பெரிய வேர்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுறங்க பேரில் விட்டுட்டு சின்ன வேர்டு 4 வேர்டு 3 வேர்டு போச்சுன்னா நிறைய மார்க் உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி பாருங்கள் பொருள் மாறுபாட்டிற்கேற்ப பத்திகள் பிரிக்கப்படாமை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேராக பிரிச்சே ஆகணும், ஓகேங்களா? அதாவது வினாத்தாளில் உள்ளது போலவே பத்திகள் பிரிக்கப்பட என்பதல்ல. நீங்கள் கொஷின் பேப்பர் எக்ஸாக்டாக நீங்கள் பிரிக்கணும் நீடு உங்களுக்கு கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் பிரித்தாலே ஓகே தான். அதாவது உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருது, இங்கே பிரிச்சா கரெக்டாக இருக்குது நமக்கு தெரியும், அங்கே பிரித்தா போதும் நமக்கு, சரிங்களா? பிரிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் பிடிப்பாங்க. இந்த 2.1 2.2 2.3 2.4 எல்லாமே வந்து நமக்கு ஒரு மிஸ்டேக்கு. இப்போ ஹாஃப் மிஸ்டேக் பார்க்கலாங்களா? ஸோ ஒருமை பன்மைனா அல்லது பன்மை பன்மை ஒருமை மாறுபடல் ஸோ சிங்குலர் ப்ளூரல். ஸோ இந்த சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. பகுதி முழுமைக்கும் பெருமமாக 8 அரைப்பிழைகள் அப்படின்னா ஓவரால் 4 மிஸ்டேக் தான் எடுப்பாங்க சிங்குலர் ப்ளூரலுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் முற்றுப்புள்ளி போடாது இருப்பது, தேவையில்லாத இடத்தில் போடுவது. ஸோ ஃபுல் ஸ்டாப் வந்து கரெக்டாக நீங்கள் வைக்கணும். வைக்கக்கூடாத இடத்துல வச்சுன்னா ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. மற்ற நிறுத்தற்குறிகளை பொருட்படுத்த வேண்டியதில்லை. மற்றதுனா கமா அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, புள்ளி மட்டும் கரெக்டாக வச்சா போதும் நீங்கள். அதே மாதிரி பாருங்கள் வேற்றுமை உறுப்பு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாத இருப்பது, தேவையில்லாத இடத்தில் இருப்பது, மாறுபட்டு இருப்பது. ஸோ வேற்றுமை உறுப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐயாலு இது அது இது கண். இப்போது மணிக்கு மணியால், மணியோடு, மணியுடன், இந்த மாதிரி வேர்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரிக்கணும். அதை நீங்கள் கொடுக்கறத விட நீங்கள் வேறு பிரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள் சொல்லின் கடைசியில் சேர்க்கப்படு விடப்படுவது. இப்போ ஏற்பாடு அப்படின்னா ஏற்பாடும், ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். சொல்லின் கடைசியில் சேர்க்கப்படணும். அதாவது ஏற்பாடும் சொன்னால் ஏற்பாடும்னு எழுதணும், ஏற்பாடுன்னு சொன்னால் ஏற்பாடுன்னு எழுதணும். ஸோ மாற்றி எழுதுனா நமக்கு மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள் சொல்லின் கடைசியில் ஆ ஏ ஓ சேர்க்கப்படுவது விடப்படுவது. இப்போ ஏற்பாடா, ஏற்பாடே, ஏற்பாடோ, இது வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் நம்ம, சரிங்களா? அதே மாதிரி சொற்பிழை ஒரு சொல்லில் உரிய எழுத்துக்களுக்கு பதிலாக தவறான எழுத்துக்களை எழுதல். ஸோ இன்னுமே தமிழ் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி யாரும் பண்ணுறதில்ல, பட் சில பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பிழையை ஒரு இடத்தில் மட்டுமே பிழையாக கொண்டு மற்ற இடங்களில் விட்டுவிட வேண்டும். ஸோ இப்போ ஒரு வேர்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஹாஃப் மிஸ்டேக் பிடிச்சிப்பாங்க. அதே வேர்டு மற்ற பக்கம் வந்து அங்கேயும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க, வேறு ஒரு வேர்டு வந்தால் கூட எடுத்துப்பாங்க மிஸ்டேக்காக, ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம கால் பிழைகள் பார்க்கலாங்களா? ஸோ சந்திப்பிழைகள் எத்தனை சந்திப்பிழை இருந்தாலும் பெருமமாக 4 கால் பிழைகள், அதாவது ஒரு முழு பிழை மட்டுமே குறிக்கப்பட்டு மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும். சந்திப்பிழைனா மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சந்திப்பிழை இதுதான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ சந்திப்பிழைனா உங்களுக்கு வந்து இந்த சந்திப்பிழை, ஓகேங்களா? இப்போ சட்டை துணி அப்படின்னா நீங்கள் சட்டை துணிந்து எழுதணும், சட்டை ப்ளஸ் துணி சட்டை துணி எழுதணும். நீங்கள் அங்கே இந்த மாதிரிலாம் வேர்டு வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க அவங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சந்திப்பிழைன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதுக்கு வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள் பிழைகளாக கருதப்பட வேண்டாதவை. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இப்போ அதில் ப்ளஸ் இருந்து அப்படின்னா அதிலிருந்து, நீங்கள் அதில் இருந்து எழுதலாம், அதிலிருந்து ஒன்று எழுதலாம். கல்வி அறிவின் பிரித்து எழுதலாம். அதே மாதிரி பாருங்கள் வழக்கு முறையை ஒட்டி எழுதல். இப்போ கட்டடம்னா நம்ம கட்டிடம்னு எழுதலாம், ராமனுக்கு ராமன் இப்படி எழுதலாம். அதே மாதிரி எண்களை எழுத்தாலோ எண்ணாலோ எழுதல், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து தமிழை பொறுத்து 2000 3000 கேட்டாங்கன்னா நீங்கள் நம்பர்ஸே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அது மிஸ்டேக் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணிட்டாமல் ஹாஃப் மார்க் பிடிச்சிப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் கொடுத்தா நம்பர்ஸாக நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் வடமொழி எழுத்தையோ சொல்லையோ தமிழ் மொழிக்கேற்ப எழுதல். ஸோ ஹரிஜன் அப்படின்னா ஹரிசன், காஷி அப்படின்னா காட்சி, இந்த மாதிரி மிஸ்டேக்கை பிடிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள் கின்ற பொழுது போது, இருக்கிறேனா இருக்கின்ற எழுதலாம், செய்கின்ற, வரும்போது, செய்யும் போது, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாலும் மிஸ்டேக் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தமிழ் மிஸ்டேக் தமிழ் ஷார்ட் ஹேண்டோட பேப்பர் வேல்யூவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மிஸ்டேக் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க.
ஸோ வீடியோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.